இந்த டிவிக்கு விருப்ப மனு வந்து எல்லாருமே வாங்கியிருப்பீங்க, வாங்கி ஃபில் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும்னா வந்து விஜய் ஃபேன்ஸு, தொண்டர்கள் எல்லாருமே வாங்கி அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து 5000 10,000 கேட்ட மாதிரியும், இந்த ஃபார்முக்கு ஒரு 100 ரூபா வந்து கலெக்ட் பண்ண மாதிரியும், இதனால வந்து கட்சி வந்து ஒரு 50 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்ச மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ஆள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டு. இது சும்மா வந்து ஒரு பேருக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. இதையும் வந்து அடிச்சு பிடிச்சி வந்து டிவிக்கு தொண்டர்கள் ஃபேன்ஸ்லாம் வாங்கிட்டு போறாங்க காசு கொடுத்து, இப்படிலாம் ஏமாறுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்களாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படின்னா எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து அறிவிப்பாங்க பார்த்தீங்களா, அப்பதான் வந்து தெரியும் என்ன நடந்திருக்குன்ட்டு. ஃபார்ம் வந்து அங்கே பனையூர் ஆஃபீஸில் போய் வாங்குற அன்னைக்கு அந்த ஏரியாவில் வந்து இருக்கிற மக்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி வச்சாங்க, எங்களால் வெளியே போக முடியல, ஒரே க்ரௌடாக இருக்குது, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் இந்த ஃபார்மை வந்து ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க. எல்லாருமே ஈஸியாக ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க சரிங்களா. எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா யாரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இது வந்து சும்மா ஒரு இதுக்கு தான் கொடுக்குறாங்க சரிங்களா. ஆல்ரெடி அவங்க ஆள்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.